முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறு தொழில்துறைக்கு அளித்து வரும் ஊக்கம் காரணமாக தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 623 கோடி ரூபாயில் 42,318 சிறு தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறு தொழில்துறைக்கு அளித்து வரும் சிறப்பான ஊக்கம் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளில் 42,318 சிறு தொழில்கள் 623 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது அமைச்சர் திரு ப. மோகன் தெரிவித்தார். அம்மாவின் அரசு நம்முடைய இந்த 4 ஆண்டு காலத்திலே மாத்திரம் இப்படிப்பட்ட பல்வேறு தொழில்களை அமைப்பதற்காக 42,318 நிறுவனங்களுக்கு ரூபாய் 623 கோடி ரூபாயை அம்மாவினுடைய அரசு வழங்கியிருக்கிறது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிலே மதுரை மாவட்டத்திலே மாத்திரம் இந்த 4 ஆண்டு காலத்தில் 1,404 நிறுவனங்களுக்கு 21.57 கோடி ரூபாயை அந்த பகுதியில் சிறு தொழிலை துவங்குவதற்காக அம்மாவின் அரசு வழங்கியிருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக உரிமையாளருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளின் நலன் கருதி கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 366 உலர் களங்களை அமைத்து சாதனை படைத்துள்ளதாக அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம் தெரிவித்தார். புதுக்கோட்டை தொகுதியில் கீழமஞ்சக்கரை மற்றும் வடக்குப்பட்டியில் உலர்களம் அமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த 4 வருடத்தில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் 366 உலர்களங்கள் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் சொல்லுகின்ற அந்த ஊராட்சியில் ஏற்கனவே உலர்களம் உள்ளது. அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கீழமஞ்சக்கரை மற்றும் வடக்குப்பட்டி கிராமத்தில் உலர்களம் வேண்டும் என்று கேட்கின்றார். ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு தேவைப்படும் கருத்தில் கொண்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மேலான பார்வைக்கு எடுத்துச் சென்று நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நயினார் கோயிலில் உள்ள பழமை வாய்ந்த ஓவியங்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி புதுப்பிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஆர். காமராஜ் தெரிவித்தார். இக்கோயிலில் உள்ள பிள்ளையார் திருத்தேரினை புதிதாக உருவாக்குவதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே 9 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் இப்பணிகள் விரைந்து தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள பழமையான திருக்கோயில்களை கண்டறிந்து அவற்றை பழமை தொன்மை பாரம்பரியம் மாறாமல் புனரமைப்பதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 138 புதிய திருத்தேர்களுக்கு திருத்தேரோட்டம் நடத்தி சாதனை படைத்த ஒரே முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் அருள்மிகு சங்கரநாராயணசாமி திருக்கோயில் பிள்ளையார் தேர் புதிய திருத்தேர் செய்வதற்கு 4 வரைபடங்கள் தயார் செய்யப்பட்டு தலைமை சபதியிடம் ஒப்புதல் பெறப்பட்ட தேர் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செய்வதற்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இத்திருக்கோயிலின் பழமையான ஓவியங்களுக்கு தற்காலிக பலகை அதாவது பிளைவுட் அமைப்புகள் மூலம் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.